என்னோட பேர் சொப்னா கல்லிங்கல். நான் திருச்சூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். விவசாயம் எனக்கு ஒரு புதுசு. நான் 5 வருஷம் தான் ஆயிருக்கு விவசாயத்துலேக்கு வந்துட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் தான் சிபி கல்லிங்கல். அவங்க பெரிய விவசாயி. அவங்க ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அன்னைக்குலேருந்து தான் நான் விவசாயத்துக்கு ஃபுல் டைமாக வந்திருக்கேன். தென்னை, பாக்கு, ஜாதி, மிளகு, ஃப்ரூட்ஸு, கொக்கோ இதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மிக்சட் ஃபார்ம் இருக்குது. இடுக்கியில் ஒரு 6 ஏக்கர் காடமம், பெப்பர், காஃபி இருக்குது. இதுதான் என்னோட விவசாயம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது, எனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம எல்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் 3 மலையாளிஸ் இங்கே இருக்கோம். நாங்கள் உட்காந்து சொல்லிட்டு இருந்த ஒரே ஒரு காரியம் தான், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எங்களுக்கு அங்கே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. எவ்வளோ நாளாக சுற்றி எங்களெல்லாம் வந்து வீட்டில் பார்த்து, டைரெக்டாக பார்த்து, நம்ம ஃபார்மை பார்த்து எல்லாம் தான் உங்களுக்கு பெஸ்ட் எடுத்து வந்து கொடுத்துட்ருக்காங்க. யூ ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த பிக் விஷன் ஈஷா இஸ் சீயிங். அண்ட் அவங்க பார்க்குற விஷனுக்கு கொடுக்குற எல்லா ஹெல்ப்புக்கும் நீங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஐ மீன் டு நட்மெக் ஃபார்மிங். எனக்கு கல்லிங்கல் வெரைட்டிஸ் 12 வெரைட்டிஸ் எங்களுக்கு நேஷ்னல் அவார்ட் கிடைச்ச வெரைட்டிஸ் இருக்குது. அதை நீங்கள் உங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க ஃபார்மில். இனிமேல் எங்களுக்கு எங்கள் ஃபார்மில் வரலாம். இங்கே கொஞ்சம் சீட்லிங்ஸ், விதை போட்ட சீட்லிங்ஸ் இருக்குது. ஜாதிக்காய் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி கேட்டாங்க, ஃபோன்ல கேட்குறாங்க. நல்ல ஃபுல் ப்ரோக்ராம் ஃபார் நட்மெக் தான் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் நிறைய டவுட்ஸ் எல்லாம் நிறைய கிளாரிஃபை பண்ணலாம். ஜாதிக்காய் பற்றி நான் 2 வார்த்தை சொல்கிறேன். ஜாதிக்காயில் நம்மளுக்கு விதை போட்ட நாற்றும் இருக்குது, ஒட்டு போட்ட நாற்றும் இருக்குது. இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறதெல்லாம் விதை போட்ட நாற்று ஈஷா அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அது வாங்கலாம். அது வாங்கி போய்ட்டு உங்கள் வைக்கலாம். அதில் நம்மளுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் அதில் ஆண் பெண் இருக்கும். ஆண் மரங்களெல்லாம் உங்களுக்கு ரீபட் பண்ண முடியும். பெண் மரங்களெல்லாம் அப்படியே வெட்டுக்கலாம், பெண்ணாக காய வரும். இல்லை உங்களுக்கு அந்த ஆண் மரம் எல்லாம் ஒட்டு போட்டு உங்களுக்கு அது பண்ணலாம். விவசாயத்துக்கு கட்டாயமாக வாங்க. இது நல்ல ஒரு ஃபீல்டு. இப்போ வலுவன்னா பார்த்தீங்கல்ல, இந்த இவ்வளோ டிகிரி சூடுலேயும் நம்ம எல்லாம் பிடிச்சு நிற்கிறது, இந்த இப்படி உட்கார முடியாது தான். இவ்வளோ நல்ல ஒரு ஃபார்ம் இருந்தனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த வலுவண்ணாக்கு ஒரு தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சீட்லிங் சொல்லும்போது நான் முன்ன சொன்ன மாதிரி அதில் ஆண் பெண் இருக்கும். விதை போட்ட நாத்தில் we cannot identify whether it is male or female. பார்க்க we cannot identify. அப்போ நம்ம அது பெருசாக அனுப்புகிறோம் தான் நம்மளுக்கு தெரியும். ஃப்ரூட்ஸ் வரும்போது இல்லாட்டி ஃப்ளவர்ஸ் வரும்போது அது நம்மளுக்கு தெரியும் மேல் ஃபீமேல். அட் தேட் பாயிண்ட் ஆஃப் டைம் மேல் பிளான்ஸ் நம்ம கட் பண்ணிட்டு இதர் we have to rebud. இப்போ what will happen is we are losing the time. The 3 years time we are losing. But the cost of the seedlings will be very low. At the same time, if you are going for budded seedlings, all have to be female. அப்போ நம்ம பார்க்கும்போது ஃபீமேல் பிளான்ஸ் வைக்கும்போது then we need 1 or 2 trees or ratio of trees for male we need. For that you need not waste the 25 feet. அந்த 25 feetல வைக்க தேவையில்லை. எங்கேயாவது உங்கள் ஏரியாவில் வச்சுருந்தா போதும். அப்போது that is the difference. In budded plants you will not lose the time. Yielding means budded plants, if you want to say for there is an X variety of tree, you say Kallingal 1 or that is my variety. If you say you want a plant of Kallingal, I take that scion, I bud it, you will surely get Kallingal 1 only. But when you are going in for seedling, you will not know through cross pollination which seed you are going to get, what will be the size, what will be the nut size or the ஒண்ணுமே சொல்ல முடியாது. அது ஃப்ளவர் ஆனப்பறம் தான் நமக்கு தெரியும் சின்னதா பெருசா எப்படின்னா தெரியும். உங்கள் வெரைட்டி ஒன்று இருக்குது, அதில் நம்ம இதர் டைரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல விதை போட்ட நாற்று வச்சுருக்கீங்களா, அதுலேருந்து கண்ணை கரெக்டாக டைமில் எடுத்து வச்சு பண்ணலாம். ஆனால் ஒன்று தான் நம்மளுக்கு பர்சன்டேஜ் நம்ம பார்க்கணும். நம்ம சுயமாக இப்போ நம்ம 100 பிளான்ஸ் நாம் பண்ண மாதிரி இருந்தால் கூட நம்மளுக்கு 100 சக்ஸஸ் கிடைக்காது. அப்போ நம்மளுக்கு ஒரு 50-60% தான் நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். 8 into 10 பேக்கில் நம்ம ரீபாட் பண்ணணும். ரீபாட் பண்ணி நம்ம மென்யூர் எல்லாம் போட்டு அது ரீபாட் பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ சைஸ் வரணும், இவ்வளோ சைஸ் வரணும். அப்போ நம்மளுக்கு அது இந்த நம்ம பட் போடுறதுக்கு ஒரு கரெக்டாக உரம் போட்டுகிட்டே இருக்கணும். நாங்கள் போடுறது ஜீவாமிர்தம் தான். பட்டு போடுறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம போட்டுடுறோம். ஸோ செட் நம்மளுக்கு இந்த ஸ்கின் நம்ம இப்படி பெளிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் அந்த ஸ்கின் வர மாதிரி இருக்கும். அப்போ கரெக்ட் டைம் நல்லா அந்த ஸ்ப்ரவுட் இந்த பட்டோட இந்த நாத்தோட ஸ்ப்ரவுட் வர மாதிரி இருக்கும்போது நம்ம கரெக்டாக பட் பண்ணாக்கா சக்சஸ் ரேட் கொஞ்சம் கூட ஜாஸ்தி. நெக்ஸ்ட் இயர் அது நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. இப்போ எல்லா பிளான்ஸ் ஒரே மாதிரி இல்ல. இந்த வருஷம் ஏதாவது பண்ண முடியாது. ஜூன்ல இப்போ நீங்க ரீபாட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் ஒரு மாதிரி இவ்வளவு சைஸ்ல வந்துரும். நெக்ஸ்ட் ஜூன் அப்போ உங்களுக்கு பண்ணலாம். பேக்ல தான் நம்ம பட் பண்ணிட்டு அதில் தான் அதுக்கு நெக்ஸ்ட் இயர் அந்த புது பட் ஒரு 1 ஸ்டெப் அது வந்த பிறகு உங்களுக்கு மண்ணில் வைக்கிறதா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஈஸி மெயின்டெனன்ஸ். ஃபீல்டெல்லாம் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, பட்டை இல்லை, மட்டை இல்லை, ஒன்றுமே இல்லை, க்ளீனாக இருக்கும். ஆனால் என்னோடய ஃபார்மில் வந்து பார்த்தா இந்த மாதிரி நம்ம என்ன தென்னையில் என்ன கிடைக்கிது அது அங்கே தான் கிடைக்கும்.
ஒரு மாதிரி அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மாதிரி லீஃப் எல்லாம் அங்கே தான் இருக்குது. இங்கெல்லாம் நம்ம ஒரு தடவை ஆனமலையில் போனப்போ அவங்க உட்காந்து இந்த புல்லை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அங்கே தான் இருக்கணும். அது அப்படியே நேச்சுரலாக மல்ச்சிங் சிஸ்டத்தில் நம்ம போட்டு ஒன்று அப்படி பண்ணலாம். 2 இந்த லீவ்ஸ் எல்லாம் தான் நம்ம நிறைய லீவ்ஸ் வருமே, இருக்கிற லீவ்ஸ் நம்ம கம்போஸ்ட் பண்ணலாம். லீஃப் கம்போஸ்ட் பண்ணலாம், வர்மி கம்போஸ்ட் பண்ணலாம். இப்போ மாடோட இருக்குது, சாணி கொஞ்சம் நம்ம சாயிலை ரொம்ப நல்லா டெவலப் பண்ணிடுங்க. அப்போ இந்த கொஞ்சம் சாயில் கொஞ்சம் கூட லூஸ் அண்ட் டெக்ஸ்சர் மழை கூட வரும்போது இந்த கம்போஸ்ட்டும் இந்த மல்ச்சும் இந்த லீவ்ஸும் எல்லாம் இருந்தால் அந்த சாயில் டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகும். இந்த லாங் ரன் அப்படி நம்ம சாயில் நம்ம தான் மைக்ரோ கிளைமேட்டை நம்ம எடுத்துகிட்டு வரணும். முன்ன பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி 50% சாயில் வாஸ் லைக் தட், அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ எல்லாம் சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ அப்படி பண்ணால் போதும். வைக்கும்போது நம்ம நினைக்கிறோம் ரொம்ப ஸ்பேஸ் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் 20 years 25 years பொறுத்த வரைக்கும் இந்த நட்மெக் ட்ரீ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ நம்மளுக்கு அது ஜாதிக்காயை இந்த இன்டர் டேங்கில் ஆனாலும் நம்மளுக்கு அங்கே காயை கம்மி வரும். அப்போ உங்களுக்கு இனிமேல் என்ன பண்ண முடியுது, வைக்கும்போது மீடியம் ஸ்ப்ரெட் ட்ரீஸ் கிடைக்கும். ஜாதிக்காயில் லோ ஸ்ப்ரெட்டு, மீடியம் ஸ்ப்ரெட்டு, ஹை ஸ்ப்ரெட் ட்ரீஸ் இருக்குது. அதில் மீடியம் ஸ்ப்ரெட் ட்ரீஸ் வச்சுட்டாக்கா ஒரு 20, 23, 24 ஃபீட்டில் இருக்கும். அந்த மாதிரி ட்ரீஸ் பார்த்து வைக்கலாம். ஈல்டிங் பரவாயில்ல, அது டால் எப்படி பண்ணாலும் டால் தான் போகும். ஆனால் நம்ம ஒரு எங்கிட்ட இருக்கிற கல்லிங்கல் 1 கல்லிங்கல் 2 சொல்ல கல்லிங்கல் 1 மீடியம் ஸ்ப்ரெட், கல்லிங்கல் 2 வைட் ஸ்ப்ரெட். கல்லிங்கல் 1க்கு 25 ஃபீட் போதும், ஆனால் கல்லிங்கல் 2க்கு 30 ஃபீட் வேணும். அது நம்ம பார்த்து வைக்கணும். அப்போ அதோட ஈல்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இட் இஸ் ஓகே. ஏன்னா எனக்கு 20 ஃபீட்டில் தான் இருக்குது, கட்டாயமாக வருது.